சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th லெசன் யூனிட் நம்பர் 3 ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு வார்த்தை இது. ஸோ இன்றைக்கி வந்து டே 3 நம்ம 100 days டிஎன்பிஎஸ்சி சோஷியல் சேலஞ்சில் இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம டே 3 பார்க்க போகிறோம். டே 1 டே 2 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ சப்ஜெக்டோட கண்டினியூ ஆயிருங்க. இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட சம்மரி இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதி வைங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கையால் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமரியில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ காலக்கோடு பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3500 2000 கிமு. ஸோ இந்த கிமு கிபி அதை பற்றிலாம் நம்ம யூனிட் நம்பர் 1 பார்த்துருக்கோம். சரிங்களா? டே 1 செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 3100 1100 வரைக்கும் இருக்கிறது எகிப்து நாகரிகம் கிமுவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம் 1700 1122 கிமு. சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3300 1900 கிமு வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பொறுத்துக்களை கேட்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் அவசியம் இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ஜான் மார்ஷல் அப்படின்றவரோட பேருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட பேர் ரொம்ப முக்கியம். சரி, அப்போ நம்ம அங்கே பார்த்தது தான் இங்கே காலக்கோடுகளாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அடுத்தது இவர் இந்த ஜான் மார்ஷல் இருக்கார்ல, இவர் தான் வந்து சிந்து சமவெளி மக்கள் இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்தை கண்டுபிடிச்சவர். ஓகேவா? அதனால் இவரோட பேரும் வந்து ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை பொதுமக்களுக்கு வந்து கண்டுபிடிச்சவங்க யார், எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1920 அப்போ தான் வந்து ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நாகரிகங்களில் வந்து அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? நாகரிகம் அப்படின்ற சொல்லு பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படின்றதுலேருந்து வந்தது. இதன் பொருள் வந்து நகரம் அப்படின்றது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செங்கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இதெல்லாம் சேகரித்து அது பயன்படுத்தப்பட்ட காலகட்டம், அதுக்கப்புறமேட்டு இலக்கிய ஆதாரம் இதெல்லாமே வச்சு பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக மேக்னெட்டிக் ஸ்கேனர், அதாவது காந்தப்புல வருடி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஎஸ்ஐ. ஓகேவா? இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஏஎஸ்ஐ அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹோம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹோமை பற்றி நம்ம யூனிட் நம்பர் 1 அதாவது டே 1 பார்த்துருந்தோம். 3 பேர் பார்த்தோம், அதில் இவரும் ஒருத்தர். ஹரப்பா ஜான் மார்ஷல் என்ன பண்ணார், ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டிருந்தால் இவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார். ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பானங்களுக்கிடையே சிறிதளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டிருந்தனர். அப்போனா ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்ற முடிவுக்கு வராங்க. புவியெல்லை வந்து தெற்காசியா, காலப்பகுதி வெண்கல காலம், காலம் வந்து கிமு 3300 1900 வரைக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ரேடியோ கார்பன் வயது கணிப்பு. இந்த ரேடியோ கார்பன் வயது கணிப்பை பற்றி நம்ம சயின்ஸில் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பரப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதில் 6 பெரிய நகரங்கள் இருந்தது, கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்கல காலம்னு சொன்னோம்லே, வெண்கல காலம்னா என்னென்னா பொதுமக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்தக்கூடிய காலம் தான் வெண்கல காலம். அடுத்து பாருங்கள், இந்திய எல்லைகளில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஹரப்பா நாகரிகம் இருந்ததுக்கான பகுதிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து இதை பார்த்து வச்சுக்கோங்க. மந்தா, ராகிர்கி, மிட்டதாய், காளிப்பங்கன், ஹரப்பா, கேன்வேரிவாலா, மொகஞ்சதாரோ, அப்புறமேட்டு வந்து கோட்ஜி, அம்ரி, தோலாவீரா, லோத்தல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட பகுதிகள் தான். சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல ப்ளூ கலருக்கும் இந்த ரெட் கலருக்கு இருக்குல்லையே, அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல அது வந்து ஆறு. ஓகேவா? சிந்து நதி. அது நகர நாகரிகம் பார்த்திங்கன்னா நகர சிறப்பான திட்டமிடல், சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அளிக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாயம் மற்றும் கைவினைத் தொழில்களுக்கு திடமான அடித்தளம். அடுத்து பாருங்கள், ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை என்னென்னா மேல் நகர் அமைப்பு அப்படின்னு ஒன்று இருந்தது, கீழ்நகர் அமைப்புன்னு ஒன்று இருந்தது. இந்த மேல் நகர் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நகரத்தின் மேற்கு பகுதி உயரமானது, அதில் வந்து கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நகர நிர்வாகிகள்லாம் இதை பயன்படுத்தினா சொல்கிறாங்க. இதில் தான் வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தது. உங்களுக்கு உள்ளேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா பெருங்குளம் ஹரப்பாவில் எந்த பக்கத்தில் இருந்தது அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்தது, அதிக பரப்பளவு இருக்குது, இங்கே தான் வந்து பொதுமக்கள்லாம் வசித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் உள்ள பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலா நாட்டு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று கிடைக்கிறது. பொது ஆண்டு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவுவதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைக்கின்றன.
சரிங்களா. அடுத்து பாருங்கள், தெருக்களும் வீடுகளும். தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டன. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் வகையில் இருந்தது. அதாவது எக்ஸாக்டாக இப்படி கிராஸ் ஆகிற மாதிரி. அடுத்து பாருங்கள், சாலைகள் அகலமாகவும் முனைவுகள் வளைவாகவும் இருந்தன. வீடுகள் தெருக்கள் இரு ஓரங்கள் சீராக அமைக்கப்பட்டன. வீடுகள் 1 அல்லது 2 மாடிகள் கொண்டனவையாக இருந்துக்குன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு முற்றம் ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்லேயும் கழிப்பறையும் குளியலறையும் இருந்ததாக சொல்கிறாங்க. வீடுகள் சுட்ட சுண்ணாம்பு செங்கற்களால் வந்து செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் அரண்மனைகளோ அல்லது வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான பெரிய சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா கழிவுநீர் அமைப்பு இருந்தது. இதோ ஒரு படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கழிவுநீர் அமைப்பு இருந்தது. ஏறத்தாழ எல்லா நகரிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு வந்து இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. ஓகேவா. அடுத்தது பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அடுத்து இதோட ஓரங்கள் பார்த்திங்கன்னா சுட்ட செங்கற்களானது நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்கை கொண்ட இயற்கை தார் பூசப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. 3 பக்கமும் ரூம் இருந்திருக்கு. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வழி செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பாருங்கள், தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பாவில் இருந்தது. தானிய களஞ்சியம் பார்த்திங்கன்னா செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு. அடுத்தது தானியங்களை சேகரித்து வைக்கிறதுக்காக பயன்பட்டன. தலை வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. இதன் மூலமாக நம்ம அது தானிய களஞ்சியம் தான் உறுதிப்படுத்த முடியும். சரிங்களா. செங்கற்களால் கட்டப்பட்ட சுருளை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்றாங்க. அடுத்தது மாபெரும் கட்டடங்கள். கிட்டத்தட்ட 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட பறந்து விருந்த ஒரு கூடம் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது இவங்கெல்லாம் வந்து பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து எடைகள் மற்றும் அளவுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீளத்தை அளவிட அளவுகள் கொண்ட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சக்கரத்தால் ஆன வண்டிகளை பயன்படுத்தினா. ஆரக்கால்லாம் இல்லாமல் மொத்தமாக ஒரே சக்கரம் மாதிரி அது வந்து இருக்குது. மெசபடோமியின் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்து சமவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமையை இது உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட நகரம் நாராம்சின் என்பவர் சிந்து சமவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதற்காக நாராம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. போக்குவதற்காக என்ன பண்ணுறாங்க, காளைகளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து காளைகளை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு குதிரை தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா. அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கப்பல் கட்டும் இடம் வந்து லோத்தல் அப்படின்ற இடத்துல இருக்குது. சரிங்களா. மொஹஞ்சதாரோட தலைவர் பார்த்திங்கன்னா அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நெற்றியில் தலைப்பட்டையுடன் வலது கை மேற்பகுதியில் சிறு அணிகலனும் காணப்படுகிறது. தலைமுடியும் தாடியும் நன்று ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அலன்களை காது வரை இணைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களே கியூபா. ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தந்தத்திலான அளவுக்குள் 1704 மில்லிமீட்டர் அளவுக்கு சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. ஓகேவா. தகவல் பயிலை பார்க்கலாம். மனிதர்களால் முதன்மையில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலகம் செம்பு. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எல்லோரும் சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம் இந்த அம்மாவை பற்றி. சரிங்களா. இது வந்து ஒரு நடன மாது, அதாவது நடன பெண். ஓகேவா. இந்த சிலையை பார்த்த ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, முதல் இந்த சிலையை பார்த்தபோது இது வரலாற்றுக்கு முந்தைய கால உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனென்றால் இது போன்ற உருவாக்கம் கிரேக்கம் வரை தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சிலையை உருவாக்குறதுக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமையானதாக இருக்கலாம்னு நினச்சேன். சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் கேவிடி. இந்த கேவிடின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இதே பேர்லேயே இருக்குது. எப்படின்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர், அப்புறமேட்டு பூம்புகார், இந்த மாதிரியான நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் கூட இருக்குது. இதோ பாருங்கள், இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் கூகுள் மேப்பில் எடுத்து பார்த்தா கூட இதெல்லாமே தெரியும். அடுத்தது பருத்தி ஆடைகள் தான் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நூற்கவும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் கம்பளி ஆடைகளும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. தரைமட்டத்துலேருந்து நல்ல உயரத்தில் வந்து குடியிருப்புகளை கட்டியிருந்தாங்க. படை இருந்த மாதிரி எந்த ஆதாரமும் கிடைக்கல. சில ஆயுதங்கள் மட்டும்தான் கிடச்சிருந்துச்சு. 2 பேருமே ஆபரணங்கள், ஆண் பெண் இருவருமே ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க. கையணிகள், கழுத்தணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் கண்ணிகள் இருந்தது. தங்கம், வெள்ளி, தந்தம், செம்பு, அப்புறமேட்டு சுடுமண் இதெல்லாமே பயன்படுத்தினாங்க. வெளிவந்த கற்களால் ஆனது.
அடுத்து பார்த்திங்கன்னா சிவப்பு மணிக்கற்களை பயன்படுத்துகிறாங்க சிந்து சமவெளி மக்கள். ஸோ சிந்து சிவப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, குதிரையை பற்றி தெரியாது, இரும்பும் பற்றி தெரியாது, குதிரையை பற்றியும் தெரியாது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, இதுவும் எக்ஸாமில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இவங்களெல்லாம் யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ஆள் இருந்தாங்க, அதிகாரமையும் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து வரலாற்றாசிரியர்கள் வந்து நம்புகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியல இவங்க, ஆனால் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வளைதல், அணிகலன் செய்தல் இதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கலாம். அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்கள் இருந்துள்ளனர். கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தையும் பயனையும் அறிந்திருந்தனர். அடுத்தது மட்பாண்டங்களை வந்து சக்கரங்களை கொண்டு உருவாக்குறாங்க. கண்டிப்பாக அதை என்ன பண்ணுறாங்க, தீயில் வந்து சுடுறாங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்திருந்தனர். உடைந்த பானை துண்டுகளை விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் அமைப்புகளும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் இதுதான். இவங்களுக்கு வந்து வழிபாடு மற்றும் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. பெண் சிலைகள் மூலமே வந்து தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி உருவாக்கக்கூட பொம்மைகள் கூடவே இதுவும் மேட்ச் ஆகுது இல்லையா. அடுத்து பாருங்கள், 1900 ஆண்டில் ஹரப்பா நகரிகம் சரித தொடங்கியது. இதில் என்னென்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் எழுதல், தொற்றுநோய் தாக்குதல் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அடுத்து பாருங்கன்னா, முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் பட்டதுன்னா அது பழமையான நாகரிகங்களில் ஒன்று. 4 நாகரிகங்கள் பெரிய பரப்பளவு கொண்டன. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள், அப்புறம் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதார உணர்வு வந்து மேலோங்கி இருந்தது. அடுத்தது இந்த ரேடியோ கார்பன் வயது கணிப்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் 14 அப்படின்றத பயன்படுத்தி ஒரு பொருளில் எந்த அளவுக்கு கார்பன் கண்டென்ட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பயன்படுத்துவாங்க. இது வந்து கதிரியக்க ஐசோடோப்பால் நடக்கும். சரிங்களா. ஸோ ரேடியோ கார்பன் வயது கணிப்பு அப்படின்னு சயின்ஸ்லேயும் வரும், அதுலேயும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது உலகத்தில் பார்த்திங்கன்னா கிசா பிரமிடு 3 பிரமிடு இருக்கும். கிசா, குஃபு, குஃப்ரு அப்படின்னு. இது வந்து கிசா, இது குஃபு, இது வந்து குஃப்ரு. அதாவது இது அப்பாவோடதுன்னா இது அவங்க பையனோடது, இது அவங்க பையனோடது. ஒரு ராஜா ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல தங்களுக்கான பிரமிடு தான் கட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் மெசபட்டோமியர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் தான் நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது அபு சிம்மல், இதுவும் பார்த்தீங்கன்னா எகிப்தில் தான் இருக்குது. ஓகேவா. அடுத்தது கலை சொற்கள் பார்க்கலாம். தொல்பொருள் ஆய்வாளர் இருக்காரு, அவரோட பேர் வந்து ஆர்கியாலஜிஸ்ட்டு. அகழ்வாராய்ச்சி பேர் வந்து எக்ஸ்கவேஷன். நகரமயக்கல் அர்பனைசேஷன். சித்திர எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப். ஸோ இந்த டெட் எக்ஸாம்லேயும் இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாருங்கள். மாவுக்கல் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டிலைட் அப்படின்னு சொல்கிறோம். நூலை சுற்று வைப்பதற்கான சுழற்சிகள் பேர் வந்து ஸ்பெண்டிஸ். நிலக்கல் இருக்கு இல்லையா, அது பேர் வந்து பிட்டுமன். கைத்திறனோட பேர் ஆர்டிஃபேக்ட். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடமிடம் பேர் டாக்யார்டு. முத்திரைக்கு வந்து சீல் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களை அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரும்பு வந்து அவங்க அறிந்திருக்கவில்லை. அதனால் இந்த 3 ஆப்ஷனுமே தப்பு. ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு இருக்காங்க. உலோக காலம், ஏன்னா உலோகங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டுகள் என அழைக்கப்படுற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றதுனால தான் வந்து ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்படுபவைன்னு கேட்டால் ஆற்றங்கரைகள் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம். கூற்று பாருங்கள், ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவு அமைப்பு. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்தது ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். அதனால் கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து பாருங்கள், ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இதுலேயும் கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்தது பாருங்கள், மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகள் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை, அப்படி அது தப்பு. தங்க ஆபரணம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. வீடுகள் சுட்ட சங்கர்களால் கட்டப்பட்டன, கரெக்டு. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன, இது வந்து தப்பு. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன, இது வந்து சரி. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூட்டை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கலோகல் ஆகியவற்றில் சீரான தன்மை, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, தானிய களஞ்சியம் ஹரப்பா பகுதியில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அனைத்தும் சரி அப்படின்றது தான் விடை. 1, 2, 3 மூணுமே சரி. அடுத்து பார்த்திங்கன்னா பொருந்தாததை வட்டமிடுகின்றிருக்காங்க. இதில் வந்து காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், இதில் வந்து குதிரைகள் தான். என்ன காரணம்னா குதிரைகளை பற்றி அந்த மக்களுக்கு தெரியாது. அடுத்தது
ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல். அப்புறமேட்டு வந்து லோத்தல் கப்பல் கட்டும் தளம். ஹரப்பா நகரம் காவிரி ஆறுன்னு கொடுத்துருக்காங்களே அதுதான் தவறு. ஓகே, மீதி எல்லாம் சரி. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்ப்போம். டேஷ் மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து மெசபட்டோமிய நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹோம். டேஷ் வந்து தானியங்களை சேகரித்து வைக்க பயன்பட்டது. தானிய களஞ்சியம் தான் தானியங்களை சேகரித்து வைக்க பயன்படுத்துது. அடுத்து பார்த்திங்கன்னா டேஷ் மக்கள் குழுவாக சேர்ந்து என்னத்தை உருவாக்குறாங்க, சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். அடுத்து பாருங்கள், மெஹர்கர் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாகும். சரி. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் பொறுப்பானது. சரி. தானிய கலந்து தானியங்களை சேகரித்து வைப்பதாக பயன்படுத்துது. சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இதுதான் தப்பு. இது வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது பொறுத்துக. மொஹஞ்சதாரோ அப்படின்னா வந்து இறந்தாரோட மேடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா கோட்டை எங்கே இருந்துச்சு, மேடான பகுதியில் இருந்துச்சு, அது 3. சரிங்களா. வெண்கலம் வந்து உலோக கலவை. கார்லியன் அப்படின்னா சிவப்பு மணி கல். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு டே 4 அதில் சந்திப்போம்.